வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாரிஸ் தமிழா ட்ராவல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்ல்டில் அண்டர் டாப் 10ல் வர ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் பாரிஸில் டிஃபான்ஸ் என்ற ஏரியாவில் இருக்குது. இங்கே வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் டைமில் நவம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ கிறிஸ்மஸ் குடில் மாதிரி சின்ன சின்ன குடிசையாக இது மாதிரி போடுவாங்க. இந்த வருஷம் கோவிட்ன்றதுனால கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இல்லைனா 350 அது மாதிரி இருக்கும். இதுதான் பாரிஸ்லேயே பெரிய கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஒரு மோஸ்ட்லி இந்த கிறிஸ்மஸ் கடையில் ஹாட் ஒயின் கிடைக்கும். கைவினை பொருட்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்டு தான் இருக்கும் முக்கால்வாசி. இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபவுண்டைன் ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்காங்க. எல்லா ரீஜியன்லேருந்தும் எல்லா மற்ற இடத்துல ஃப்ரான்ஸில் இருக்கிற மற்ற ரீஜியன்லேருந்தும் இங்கே ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எல்லாமே கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி செஞ்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாரிஸில் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்ஸ்லாம் பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வேறு வேறு நாட்டிலேருந்துலாம் கூட வருவாங்க. இந்த வருஷத்தோட தீம் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு குளிருக்கு தேவையான க்ளவுஸு, மஃப்ளரு எல்லாமே இருக்கும். இதுவும் ஒரு ஆயில் வகையை சேர்ந்தது. இங்கே பாருங்கள் எல்லாமே நம்ம ஊரில் தோசை சுடுறாங்கள்ல, அதுமாரி இங்கே கிராப்புன்னு சொல்லுவாங்க. அதில் நிட்டெல்லா ஃப்ரமாஜ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதில் செஞ்சு தருவாங்க. இது சோப்பு, இங்கே கையாலே செஞ்சு விற்கிற சோப்பு மர்சைல்ன்ற ஊரில் கிடைக்கும். அந்த சோப் ரொம்ப ஃபேமஸானது. இவங்க பாருங்கள் பெயிண்டிங் பண்ணுறாரு ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சு. எல்லாம் அவங்களோட திறமைகளை காட்டுவாங்க எல்லாருமே. இதில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஒரு பெரு உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே மரத்தில் செஞ்சுருக்காங்க. செஸ் போர்டு, நம்ம அந்த காலத்தில் விளையாடின விளையாட்டுலாம் இந்த கடையை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு விளையாட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு மரத்தாலே வண்டி, சக்கரம் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இது மாதிரி தான் கிறிஸ்மஸ் டால்ஸ் சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே கொஞ்சம் விலை பார்த்து வாங்கணும். அதேமாரி ஃப்ரான்ஸில் இன்னொரு பெரிய கிறிஸ்மஸ் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராஸ்பூர்க்ன்ற இடத்துல இருக்குது. அதை பற்றி வீடியோ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். சாக்லேட்ஸ் எல்லாமே விற்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் 1995 தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிரபலமாகிடுச்சு மெயின் இடத்துல இருக்கிறதுனால. இது 13,000 மீட்டர் ஸ்கொயரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 350 ஸ்டால் கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் இது ஆயிஸ்டர்ஸு. கிறிஸ்மஸ் உணவுகளில் இது முக்கியமான இடம் பெற்றிருக்கும். கடல் உணவுகள் கிறிஸ்மஸ் டைமில் நிறையா சாப்பிடுவாங்க. இங்கே ஃப்ரான்ஸில் இதை அப்படியே பச்சையாகவும் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அவிச்சு. பியர் கடை, பியர்லாம் வச்சுருக்காங்க. உள்ள ஃபுல்லாகவே ஒரு பார் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பசிக்குது அது மாதிரி இருந்தால் இங்கே உள்ளே ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும். அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அந்த சீசனல் ஃபுட்டு எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இது ஆர்கானிக் நம்ம ஊரில் தூளெல்லாம் செய்வாங்களா அது மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், நம்ம பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி கடையும் இருக்கும். கிறிஸ்மஸ் ஸ்டாலுக்கு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு தேவையான பொருள் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த இடத்த எல்லாமே மரத்தாலே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் எல்லாமே பார்த்து வாங்கணும். விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது மேக்ரான் சொல்லுவாங்க, ஃப்ரெஞ்ச் மேக்ரான், இந்த ஊரில் ஃபேமஸ்ஸு. இது எல்லாமே வாட்சஸ்ஸு, கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் அது மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்க வேண்டிய ஒரு இடம். நீங்கள் கிறிஸ்மஸ் டைமில் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை விசிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் விலை கேட்டேன். விலை கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது. சாக்லேட் ஷாப். இது எல்லா வகையான சாக்லேட்டாக இருக்கும். பிளாக் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், நட்ஸ்லாம் போட்ட சாக்லேட்,
எல்லாமே இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு வந்து இங்கே டெக்கரேஷன் பண்ணியே வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன வந்து ஒரு சைட் மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்பாடு எதாவது வேணும்னா கூட இங்கேயே வந்து சாப்பிட்டுடலாம். சாராயம்லாம் கூட விற்கிறாங்க. சாராயம், ஒயின் எல்லாமே, ஒயின், ரெட் ஒயின், ஒயிட் ஒயின், ரோஸ் ஒயின் எல்லாமே ஹாட் ஒயின் மாதிரி விற்கிறாங்க எல்லாமே வந்து. இது வந்து கிறிஸ்மஸில் வந்து குடியில் வைப்பாங்க. இதை கையிலை நயமிக்க ஒன்று கைவண்ணத்தில் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் வந்து தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மணிலாம் வந்து கையாலே செஞ்சது வச்சுருக்காங்க. குளிருக்கு தேவையான போடுறது, மஃப்ளர் கழுத்தில் போடுறது. இங்கே விலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டாலும் கொடுப்பாங்க. தலையில் போடுற குல்லாலாம் வச்சுருக்காங்க. 39 யூரோ, 69 யூரோ. விலைலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த ஹேட் கடையில். இப்போ வந்து ஒரு ஹீரோ வந்து 80 ரூபாய்க்கு போகுது. நீங்கள் ஹீரோ எவ்வளோ இதுவோ அவளுக்கு தகுந்த மாரி வந்து கால்குலேட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹீரோ கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. எல்லாமே மோஸ்ட்லி வந்து குடிசை தொழில் மாதிரி செய்கிறவங்க அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க இங்கே. இங்கே பாருங்கள், சீஸு எல்லாமே நீங்கள் அப்படியே வந்து ராவாக வாங்கிக்கலாம். அதுக்கு சம்மந்தமான பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. சாக்லேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். இது 100 கிராம் வந்து 2,90. நீங்கள் கலந்தும் வாங்கிக்கலாம், எப்படி வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து மியூசிக் வரும் இதில். இது பண்ணால் இதை நான் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதை நீங்கள் சவுண்டு வாசிக்க அவர் பாருங்கள், அது சவுண்டு வச்சிங்கன்னா உள்ளே அந்த ஃபோனை வச்சிட்டிங்கன்னா அவர் காட்டுறாரு பாருங்கள். மியூசிக் வந்து சூப்பராக வந்து கேட்குது. இது ஒரு வாங்கக்கூடிய ஒரு பொருள். நானும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். லைட்ஸு, ஸ்டார்ஸு, உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பாரிஸில் இல்லைனா ஃப்ரான்ஸில் எங்கேயா பார்க்கணும், இல்லைனா ஷூட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் நான் போடணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து உதவியாக இருக்கும். இந்த ஸ்டால் வந்து கிறிஸ்மஸ்க்கு குடியில் வைக்கிறதுக்கு சம்மந்தமான பொருள்லாம் இருக்கும். சின்ன சின்ன பொருளே வந்து விலையனா வந்து ஒவ்வொரு மெட்டீரியலில் தகுந்த மாதிரி வந்து விலை வந்து இருக்கும். கிறிஸ்மஸ் குடியில் வைக்கிறது எல்லாமே வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம பார்த்து வாங்கணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் பேப்பரு, அந்த சிலைங்க குடியில் வந்து செஞ்சும் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.